மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். எங்களுக்காக அவர் விரும்புவாரா? அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடுண்டா யாரோ ஒரு சிலர். நான் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேட்டில் வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தேர்தலே நிற்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்னா, எங்கள் கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அப்போ நாங்கள் இருந்தோம், அப்போ பழனிசாமி இல்லை, போட்டியிடணும்னு ஆசை இருந்தால் அதை தடுக்கக்கூடாது. நான் போட்டியிட மாட்டேன், ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொன்னேன். எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்விகள் ஒன்று போகிற இடத்துலலாம் இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. எத்தனை ட்ரிப் சொல்ல வேண்டியவும் சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படி தான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைன்னா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உடனே நான் ஃபோனில் போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்போ நான் உடனே ஃபோனில் போனேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர் அவர். நயினாரும் இல்லை, யாரும் இல்லை, எங்கள் தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா அவங்க யாரும் விரும்பல. நான் சொல்றது, நான் 4 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லைன்னு கேட்குறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள், கரெக்டா? பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கே உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோடு சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கேளுங்க கொஞ்சம் பேசிடுறேன். நீங்கள் அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் காட்டுமலைக்குள்ள யார் திருத்தணும்? அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்லை, அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன். அதுக்கான கேப் தான் அந்த 4 மாதம். ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவிரித்தாடுகிறது, பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா? ஊராக போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதை நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது. அதனால் எங்கள் தொண்டர்கள் கொதித்தெழுந்த பொழுது நான் அமைதியாகவே போயிட்டேன். பொறுமையாக இருங்க. என் நிர்வாகிகிட்டலாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் சீனியர். 2000 அம்மா காலத்தில் மாவட்ட பேரச்செயலாளர்கள் சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சத்திரம், கரெக்டு தானே? இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர், இது போன்ற நிர்வாகிகள்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ பொறுமையாக இருங்க, அவசரப்படணும், நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் இது அது அவர்களால் பொறுக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய ப்ரெஷரும் எங்கள் நிர்வாகிகளோட ப்ரெஷரும் என்னால் தாங்கலை. சரி, இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊராக அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுகிறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை, வெளியேறும். இதனால இதுக்கு வேறு காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேறு அரசியல் காரணமோ, இல்லை அதுக்கு போயிடலாம் இதில் பேசிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பி தான், எங்கள் தொண்டர்களை நம்பி தான்.
எவ்வளவு பின்னடைவுகளையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. அதனால தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெருசாக நான் உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல. எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க என்ன போகிற இடங்களில் நிர்வாகிகளும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நான் போலித்தேவன் இதில் சொன்னேன். அதுதானே தவிர இதுக்கு நயினார் காரணமாக இல்லை, இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம். இல்லை பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதாக இருந்துச்சு. கரெக்டா? நான் முடிவெடுக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நம்மளுடைய சோபம் அது கிடையாது. அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டு ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்க வேணாம். நம்ம முடிவை நல்லா இன்னும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் கேட்க மாட்டீங்களா? ஏன்னா 2 நாள் கேட்பீங்க. அன்னைக்கு எடுக்கலாமே, நேற்று எடுத்துருக்கலாமே, அந்த கிழமை எடுத்துருக்கலாமே. இதுக்கெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான். அதுதான் சார். அப்படி நீங்க தானே சொல்றீங்க. பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி எடுக்கணும்? சட்டத்தின் அடிப்படையில் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சார் நீங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதில் நான் என்றைக்கும் அதில் சரியாக இருக்கேன். ஆனால் அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேட்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்போ தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதில் நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தார், எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்லை நீங்களா உட்காந்துக்கிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்றெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சார், என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்று சொல்ல போகிறேன், நாங்கள் எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்தில் எங்கள் கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பில் நாங்கள் போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையாக எனக்கு தெரியாது. அது அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எல்லாம் அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கோ உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அடிக்கிறதுக்கோ இல்லைங்க. அதான் அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்கள் உங்கள் அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்கள் இந்த ஹைட்டில் இருந்த இதுக்கு மேலே நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்திருக்கீங்க சார். டிசம்பர் மாதத்தில் இந்த முறை நான் பல முறை சொல்கிறேன். நீங்கள் அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்கப் போகிற கூட்டணியில் இருப்போம். இதை நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்கிற மாதிரி அன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி முடிவெடுத்தார். அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிக்கல் சொசைட்டியெல்லாம் நாங்கள்லாம் வாக்கிங் போகிற இடம் தான். அங்கே வாக்கிங் போகிறப்ப முதலமைச்சரை பார்த்துருக்காரு. இது அர்த்தமாக நடந்தது. அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைவியார் மறைந்த பொழுது முதல்வர் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு சேர்த்துருக்கா. அதனால் அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கின்னு இருக்கார். அது என்ன டைமிங் ஒன்றுனா அன்றைக்கி அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேராக முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள் அது மாதிரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கலை. நீங்களாக கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கள் மேலே காரி நஞ்ச உமிழ்கிற மாதிரி அவர் முன்னாடி அங்கே போயிட்டார். நான் சொன்னேன், என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரை கட்சியை தூக்கிட்டு போகிறதில்ல. அதில் உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்கள் கட்சியில் உள்ளவங்களை அண்ணன் பழனிசாமி ஆளை பிடிக்கிறதில்ல, அது மாதிரி அவங்க இதில் நிறைய பேர் அதிருப்தியில் உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள்
அங்கே போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முடிச்சுக்கன்னா அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. இவர் சொல்கிறது அதில் மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில் சொல்லப்பா. கட்சின்னா ஒரு கட்சியில் உள்ள நிர்வாகிகள் கட்சியை தூக்கிட்டு போக முடியும். இது மாதிரி பேசுகிறதுலாம் எனக்கு உண்மையாக சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்மளை பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடச்சி உட்காந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. உண்மைதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.